நண்பா, வெல்கம் டு டிஎன் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு நியூ சாஃப்ட்வேர் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் எதை பத்தின சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிசியை ரொம்ப ஸ்மூத்தா ஸ்பீட்ல ரன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேரை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிசியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஜங்க் ஃபைல்ஸ், அது மட்டும் இல்ல மால்வேர்ஸ், இது எல்லாமே ஈஸியாவே ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல அன்வான்டா கிரியேட் ஆகக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் ஈஸியாவே கிளியர் பண்ணிடும். அது மட்டும் இல்ல நண்பா, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பிசியில டிரைவர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஈஸியாவே அப் டு டேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். இது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட கேம்ஸை ரொம்பவும் ஸ்மூத்தாவே ரன் பண்ண முடியும். அது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு சாஃப்ட்வேர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சீங்கன்னா அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் கேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க என்னவெல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் பிசி வச்சிருக்காங்க. 2 பேரோட பிசி பாத்தீங்கன்னா ஒரே கான்ஃபிகரேஷன் தான். இதுல ஒருத்தர் யூஸ் பண்ற பிசி வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொருத்தரும் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் சேமா ரெண்டு சிஸ்டத்திலையும் ஒரே மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேரோட கான்ஃபிகரேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ற அதே அந்த பிசியில அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. இதே செகண்டா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துல அதே சாஃப்ட்வேர் ரொம்பவே ஸ்லோவா இருக்குது. இப்போ 2 பேரும் பத்தி பார்க்க 2 பேரோட சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. ரேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, கிராஃபிக்ஸ் சப்போர்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஏன் இந்த வேரியேஷன்? இப்போ இந்த சிஸ்டத்துல ஏன் ஸ்மூத்தா ரன் ஆகுது, இந்த சிஸ்டத்துல ஏன் ஸ்மூத்தா ரன் ஆகல அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப் டு டேட் ரொம்பவும் கிளியரா இருக்கு. டிரைவர்ஸ்ல இருந்து அவரோட சிஸ்டம் அப்டேட் எல்லாமே கிளியரா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல அவரோட சிஸ்டத்துல இருக்க மால்வேர்ஸ் எல்லாமே ஃபுல்லா கிளியர் பண்ணி வச்சிருக்காரு. ஜங்க் ஃபைல்ஸ், அது மட்டும் இல்ல டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளியரா இருக்கு. ரொம்பவும் டிஸ்பேஸ் அதிகமா வச்சிருக்காரு சி டிரைவ்லயும். இதெல்லாம் ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த செகண்டா இருக்கக்கூடிய அவரோட சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட டிஸ்பிளேஸ் வந்து ரொம்பவும் லோவா இருக்கு. அது மட்டும் இல்லாத அவரோட சிஸ்டத்துல நிறைய ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல டெம்பரரி ஃபைல்ஸ் நிறைய கிரியேட் ஆயிருக்கு. அது எதையுமே அவர் இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நீங்க எதுவுமே கிளியர் பண்ணாத அப்டேட் பண்ணாத இருந்தீங்க, சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் எல்லாம் அப்டேட் நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோ ஆகும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவுமே டைம் இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நமக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர்ஸ் அப்டேட் பண்றதுக்கும் ஜங்க் ஃபைல்ஸ் கிளியர் பண்றதுக்கும் சிசி கிளீன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரொம்பவே ஈஸியாவே இந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக்ல நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அப் டு டேட் நம்மளோட சிஸ்டத்தை நம்ம அப் டு டேட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நாம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த சாஃப்ட்வேர் ஒரு பெய்டு வெர்ஷன் தான், இதோட ப்ரோ வெர்ஷனை நம்ம எப்படி ஃப்ரீயா ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தலாம். இதை ஆக்டிவேட் பண்றதுக்கான கீயையும் நான் இங்க இருக்கிற கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, நம்ம இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இப்போ அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த ஃபைல் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஒரு ஜிப் ஃபைலில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஜிப் ஃபைலை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படிங்கிற இந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஓகேங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு இந்த ஃபைலோட இந்த ஜிப் ஃபைலோட ஃபைல் இங்கே ஒரு ஷோ ஆகுது. இதை இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே 2 ஃபைல் உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஷோ ஆகும். அதுவாக செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, இப்போது இந்த இடத்துல வர்ற இந்த கமெண்ட்டில் எஸ்ங்கிற அந்த ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது நீங்கள் இன்ஸ்டால் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சாஃப்ட்வேரில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்கு 2 to 3 நிமிஷம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்பா. ஓகேன்பா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் நமக்கு ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்க என்ட் மார்க்கை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டாஸ்க் பாரில் பாருங்கள், இப்போ ரன் ஆக ஆரம்பிக்குது. அதனால் நான் இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க டாஸ்க் பார்லேயும் உங்களுக்கு தெரியும், அதையும் நீங்கள் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை நம்ம இனி எப்படி ரன் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி ரன் பண்ணுறது, இதை எப்படி ஃப்ரீயாக நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் ஏதாச்சும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை டிசேபிள் பண்ணிடுங்க. டோட்டலாக டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். டோட்டலாகவே டாஸ்க் பாரில் ப்ளஸ் உங்களுக்கு ஓப்பனில் இருந்துச்சு அப்படி இந்த சாஃப்ட்வேருக்கு இது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போன அந்த ஃபோல்டரில் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு 4 ஃபைல் ஷோ ஆகும். இந்த 4 ஃபைலையும் நீங்கள் இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்க்டாப்பில் அந்த சாஃப்ட்வேரோட ஐக்கான் தெரியும். இந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லொக்கேஷனில் அந்த நாம் காப்பி பண்ண அந்த ஃபைல்ஸை இங்கே நாம் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கண்டினியூ கொடுத்துக்குங்க. இப்போ அந்த ஃபைல் ஃபுல்லாகவே இங்கே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கேன்சலுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சாஃப்ட்வேரை நாம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேரை நாம் ஆக்டிவேட் பண்ணணும்னா பெய்ட் வெர்ஷன் தான் இருக்குது. இதை ப்ரோ வெர்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு கீ தேவை. இந்த கீக்கான லிங்க்கையும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கீ இருக்கும். அந்த கீயை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே என்டர் த கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லைசன்ஸ் கோட் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த கீயை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட சிஸ்டத்தில் நெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் நெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக ப்ரோ வெர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லைசன்ஸ் கீ பென் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு கமெண்ட் வந்துச்சு. இங்கே ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேரை நாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சுனோம்பா. இப்போ இந்த சாஃப்ட்வேரை எப்படி நாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஈஸியான மெத்தடை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் பார்த்துடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் இருக்க அந்த சாஃப்ட்வேரோட ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாஃப்ட்வேர் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னா, உங்களை பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டர்ன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். டர்ன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் மூட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு எடிட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் வீடியோஸ் எடிட் பண்ணும் போதும் ப்ளஸ் நீங்கள் ஏதாவது கேம்ஸ் ப்ளே பண்ணும்போதும் இது கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது இல்லாத இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கீழே ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரௌசர்ஸில் நீங்கள் போய் யூஸ் பண்ணும்போது இமெயில் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத ஆட் ரிமூவல் இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே ஆன்டி மால்வார் இருக்குது. இது எல்லாமே ஃபயர்வால் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் இதுலேயே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்தில் எந்தெந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணாத இருக்கீங்களோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அது அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு அப்டேட் வந்துருச்சு, புது அப்டேட் வந்துருச்சுனாவும் இங்கே உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஈஸியாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷன் சென்டர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம் சொல்லி உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே என்பால் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து இதில் நம்ம சிஸ்டத்தை ஸ்பீட் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இப்போ இங்கே கேர்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவல் மூடுற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு பர்டிகுலராக ஆப்ஷன்ஸ் தேவை, எனக்கு ஜக் ஃபைல்ஸ் மட்டும் கிளியர் பண்ணால் போதும்னா அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல் மூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேனுங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்கேன் ஆகி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிக்ஸ் அண்ட் ஷட்டவுன் பிசி, ஆட்டோ ஃபிக்ஸ் அண்ட் ரீஸ்டார்ட் த பிசி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போது எனக்கு இப்போது ஆட்டோ ஃபிக்ஸ் ஆனால் போதும், அதனால் ஆட்டோ ஃபிக்ஸ் பிசி அப்படின்னு சொல்லிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட பிசியில் இருக்க எரர்ஸ் எல்லாமே அது ஸ்கேன் பண்ணும். அந்த எரர்ஸ் எல்லாம் அங்கே நமக்கு விஷுவல் ஆகும். அந்த எரரை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடியூஸ் பண்ணிடும். இது ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிசி ரொம்பவும் ஸ்பீடாகவும் எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்மூத்தாகவே நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எந்த கவலையுமே பட தேவையில்லை. இதில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதை ஆட்டோவாகவே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நம்ம சிஸ்டத்தோட பேக்ட்ராப்பில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்தை எரர்ஸ் வருங்கிற கவலையே நமக்கு தேவையில்லை. ஓகே என்பா, இப்போ நம்ம பிசியை இது ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே ஃபினிஷிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே என்பா, அவ்வளோதான். நம்ம பிசி இப்போ ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. நமக்கு தெரியாத அன்வான்டாக இருந்த எரர் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு. இப்படி கிளியர் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம பிசி ரொம்பவும் சூப்பராகவே ஸ்பீடாகவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள பிசியாகவும் நம்ம பிசி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே என்பா, இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் ஒரு புது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்து வச்சுக்கணும்பா. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். சைன் ஆஃப் வித் ராஜேஷ். டேக் கேர். பாய்.